வணக்கம் நண்பர்களே! ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நெறைய பேத்துக்கு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ட்ரேடிங் பண்ண முடியல. வணக்கம் நண்பர்களே! ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நெறைய பேத்துக்கு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ட்ரேடிங் பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ட்ரேடிங்ல என்னென்ன கத்துக்கணும்? என்னென்ன கான்செப்ட் இருக்கு? எப்படி பண்றதுன்னே சில பேத்துக்கு தெரியல. நெறைய பேர் YouTubeல வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க சார்ட் ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இது இங்க இருக்கு, இது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கும்போது நல்லாருக்கும். சரி ஓகே நம்ம இத மேனுவலா நம்ம போய் தனியா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்கெட் ஓப்பன் பண்ணி சார்ட் ஓப்பன் பண்ணோம்னா, என்னடா இது ஒண்ணுமே புரியலங்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அங்க வெறும் ரெட் அண்ட் கிரீன்ல இருக்கும். அவங்க பண்ணும்போது புரியும், நல்லாருக்கும். ஆனா நம்ம பண்ண வரும்போது, எது எங்க இருக்குன்னே தெரியாது. எப்படி எடுக்கணும்னு தெரியாது. ஸோ அத யாருமே சொல்லி தர மாட்டாங்க. நான் வந்து ஒரு ரோட் மேப் மாரி கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ட்ரேடிங்னா என்ன? என்னென்ன கத்துக்க வேண்டியது இருக்கு? என்னென்ன கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ட்ரேடிங்க ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க ட்ரேடிங் கத்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கத்துக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் கூட சொல்லுவாங்க. அப்பல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களோட டேலண்ட்ட பொறுத்து தான். நீங்க நெனச்சா 1 மாசத்துலயும் கத்துக்கலாம். என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 மந்த் டூ 6 மந்த் இந்த டைமிங்குள்ளேயே நான் ட்ரேடிங் பத்தி கத்துக்கிட்டேன். ஃபுல்லா கத்துக்கிட்டேனான்னு சொல்ல முடியாது. ஆனா ட்ரேடிங்க என்னால அனலைஸ் பண்ணி, தனியா ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு என்னால கத்துக்க முடிஞ்சுச்சு. ஒரு 6 டூ 5 5 டூ 6 மந்த்ஸ்க்குள்ள. ஸோ, நான் உங்களுக்கு ஒரு ரோட் மேப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரோட் மேப்ப நீங்க வந்து மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க ஒரு ட்ரேடர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, நம்ம வளவலன்னு பேசாம, ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோல என்னென்ன கான்செப்ட்ல இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்க்ரீன்லயே தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி பார்க்கணும். செகண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தேர்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த்து லிக்விடிட்டி. இதுதான் இருக்கிறதுலயே மெயினு. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப். சிக்ஸ்த்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட். செவன்த் வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், ட்ரேடிங்கே நம்ம பண்ண முடியும். ட்ரேடிங் பண்ண முடியும்னா அமௌண்ட் போட்டு இல்ல. ஃபர்ஸ்ட்டு அனலைஸே பண்ண முடியும். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த 7 பாயிண்ட்ட ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். இந்த வீடியோல நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபுல்லா பார்க்க போறதில்ல. ஸோ இந்த 7 பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிருவேன். ஆனா இந்த ஒரே வீடியோல என்னால எல்லா பாயிண்ட்டையுமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்து எப்படின்னா, பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோல ட்ரேடிங்ல இதெல்லாம் இருக்கா? இப்படிலாம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ்க்குன்னு தனியா ஒரு வீடியோ வரும். இந்த மாரி பார்ட் பார்ட்டா வரும் உங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ பத்தி பார்க்கலாம். கொஞ்சம் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ வாய்ஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாரி இருக்கும். ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கேண்டில் ஸ்டிக்ஸ பத்தி பார்க்க போறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ்லயே நெறைய கேண்டில்ஸ் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோல காட்டப் போறது, கேண்டில் வந்து எந்த ஃபார்ம்ல கிரியேட் ஆகுது, எது வந்து ஓப்பனிங், எது குளோஸு, எது ஹை, எது லோ இந்த மாரி உங்களுக்கு நான் இந்த இத பத்தி ஒரு பேசிக்கான இது மட்டும் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா எல்லா கேண்டிலோட ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போறனால, நம்மளால இதுல வந்து நான் தான் சொன்னோம்ல, ஒரு ரோட் மேப் எப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து ட்ரேடிங்ல இதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லி தரதுக்காக இந்த வீடியோ. ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ பத்தி பார்க்கலாம். வாங்க. இப்போ லெஃப்ட் சைடு இந்த கேண்டில பார்த்தீங்களா? ஒரு கிரீன் கலர்ல ஒரு கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? நான் மார்க் பண்றேனா? இது பேர் வந்து புல்லிஷ் கேண்டில். அதாவது ஃபுல் பாடி இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் இந்த இது வந்து விக்கும்பாங்க. இந்த நான் மார்க் பண்றேனா? இந்த ஒரு லைன் மாரி ஸ்டிக் மாரி இருக்குல்ல? இது வந்து விக்கு. சென்டர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதான் பாடி. இப்போ ஒன் மினிட். ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேண்டில் நான் எதுன்னு காமிச்சிருப்பேன். இப்போ எது வந்து ஓப்பனிங்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரீன் கேண்டில். கிரீன் கேண்டில பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் என்னைக்குமே கீழ இருந்து தான் ஆரம்பிக்கும். இதுதான் ஓப்பனிங் பார்த்துக்கோங்க. டைப் ஆயிருக்கு பார்த்தீங்களா? என்னைக்குமே கிரீன் கேண்டில் வந்து கீழ இருந்து தான் ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, டாப்ல முடியும். அத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பாடி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாடி ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கா? இந்த பாடியோட ஸ்டார்ட்டிங் லைனும், எண்டிங் லைனும் தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அப்போ அந்த ஸ்டிக் மாரி ஒண்ணு வருதே, அது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது பேர் வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங்ல வந்து அது விக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓப்பன் பண்ண இடத்துல இருந்து கீழ ஒரு ஸ்ட்ரைக் மாரி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஸ்டிக்கு. அதுதான் லோ. லோன்னு எப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க மார்க்கெட் வந்து 1 மினிட் ரிவைண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்குது. இது வரைக்கும் இறங்கி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லா அப்படியே மேல போயிருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழ வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதோ
உங்களுக்கு நான் வந்து செப்பரேட்டா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்குது. இது வந்து ஓப்பனிங் பிளேஸ். இதுதான் அந்த ஸ்டிக் லோ. அதாவது மார்க்கெட் இதுவரை கீழ இறங்கி இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா மேல போயிருக்குது. இதுதான் இந்த ஹை. இப்போ அங்க இருந்து ஒரு ஸ்டிக் வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் கீழ வந்து பாடிய இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதுதான் உங்களுக்கு கேண்டிலோட பாடி. இந்த கீழ ஒரு விக் வந்திருக்கா? இங்கேயும் அங்கேயும் மேலேயும் கீழயும் ஒரு விக் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி இந்த கேண்டில் வந்திருக்கு பாருங்க. இப்படிதான் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு க்ரீன் கேண்டிலும் சாரி எனக்கு வந்து பார்க்க லெஃப்ட்டில் இருக்குது, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அப்போ ரைட்டில் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டிலும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் இருக்கா? இப்போ இந்த மாதிரி தான் கேண்டில்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த கேண்டிலோட பேசிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுது, எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்குது, எந்த அளவுக்கு ஹையில் போயிருக்குது, இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, ஓப்பன் இங்கே க்ரீன் கலர் கேண்டில் பக்கத்தில் எழுதிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஓப்பன், இது க்ளோஸ். அதாவது இந்த லைன் வந்து க்ளோஸில் முடிஞ்சிருக்கு, இந்த லைன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இந்த ஒரு ஸ்டிக் மாதிரி வந்திருக்கு மேலேயும் கீழே அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிக்குன்னு சொல்லுவாங்க ட்ரேடிங்கில். அது வந்து எப்படி நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு கேண்டில் என்றைக்குமே பாக்ஸ் ஷேப்பில் தான் ஃபார்ம் ஆகும். சில டைம் வந்து அது வந்து பார்க்க ப்ளஸ் சிம்பிளில் ஃபார்ம் ஆகிருக்கும். இது பேர் வந்து தோஜின்னு சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ நம்ம எங்கேருந்து ஓப்பன் ஆகி எப்படி க்ளோஸ் ஆகுது, எதனால் அவ்வளோ தூரம் போயிருக்குது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் வந்து இதுதான் கேண்டில் ஓப்பனிங்னு வச்சுக்கோங்க. இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கேருந்து கொஞ்சம் பேர் செல் பண்ணுறாங்க. அப்போ கீழே இறங்குமா? கீழே இறங்கின அப்புறம் திருப்பி இங்கே அதாவது ஒரு 100 ரூபாயில இருந்து கொஞ்சம் பேர் செல் பண்ணாங்கன்னா 90 ரூபாய்க்கு வரும். 90 ரூபாய்க்கு வந்தவுடனே இங்க இருந்து சில பேர் பை பண்ணுவாங்க. பை பண்ணி அப்படியே மேலே கூட்டு போவாங்க. ஒரு 140 வரைக்கும் போவாங்க. 140 வந்தவுடனே சில பேரோட டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். அதனால சில பேர் வந்து அங்கேருந்து ஃபிட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கீழே வந்து 130ல கேண்டில் க்ளோஸ் ஆகும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பாடி. 100 அண்ட் 130 இதுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதுதான் கேண்டில். அப்போ மேலே வந்திருக்கிற அந்த 2 ஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் விக். அதாவது நம்ம மார்க்கெட் நம்மக்கிட்ட சொல்லுது, சென்டரில் இருக்கிறது வந்து பாடி, கீழே அந்த ஸ்டிக் மாதிரி ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து பாடியா? இங்கே கீழே 2 விக் வந்திருக்கா? இது 140 வரைக்கும் போயிருக்குது. இங்கே 90 வரைக்கும் கீழே இறங்கி இருக்குது. ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 100, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 130. இப்போ பாடி வந்து என்னமோ 100 டு 130 தான். ஆனால் இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கீழே 90 ரூபா வரைக்கும் கீழே இறங்கிட்டு தான் மேலே போயிருக்கோம். மேலே என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 140 வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு குறிக்குது. இப்போ இந்த கேண்டிலை பொறுத்தளவுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ 100 ரூபாயில இங்கேருந்து இந்த கேண்டிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே 100 ரூபாயில ஓப்பன் ஆகுது, 130ல இங்கே க்ளோஸ் ஆயிருக்கும், 140 இங்கே போயிருக்கும், 90 ரூபாய் வரை கீழே இறங்கியிருக்கும். அப்போ இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சா? ட்ரேடிங்கில் கேண்டிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 100, 130 இந்த ரேஞ்சில் பாடி க்ளோஸ் ஆயிருக்கு, 90 வந்து லோ, 140 வந்து ஹைன்னு சொன்னால், இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன கேண்டில் வரும், மார்க்கெட் என்ன பண்ண போகுது, கேண்டில் வந்து எந்த மாதிரி கிரியேட் ஆக போகுதுங்கிற அளவுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ க்ரீன் கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனிங் என்றைக்குமே கீழே தான் ஓப்பன் ஆகும். கீழே இருந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் வந்து மேலே தான் முடியும். அதே மாதிரி ரெட் கேண்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் என்றைக்குமே மேலே தான் ஓப்பன் ஆகும். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது க்ரீன் கேண்டில் விக் வச்சுருக்கேன். இப்போ இங்கே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்குமா? அப்போது இங்கேருந்து ஒரு புது கேண்டில் உருவாகும். அப்போது ரெட் கேண்டில் அங்கேருந்து ஃபார்ம் ஆகுது. அந்த க்ரீன் கேண்டில் முடிஞ்சோன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, க்ரீன் கேண்டிலுக்கு வந்து ஓப்பனிங் இது, க்ளோசிங் இது. அப்போது ரெட் கேண்டிலுக்கு வந்து ஓப்பனிங் இதாக இருக்குமா? க்ளோஸ் ஆன இந்த இடம்னா க்ளோசிங் இதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் வந்து டாப்பு, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கீழே டவுன். சேம் கான்செப்ட் தான் அந்த பிக். நான் சொன்ன மாதிரி இப்போ இதே இடத்துல எடுத்துக்கோங்களேன். இப்போ 130ல் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன்னா, இங்கேருந்து 130ல் க்ளோஸ் ஆயிருக்குது.
ரூ. 100 வரைக்கும் கீழே இறங்கி இருக்குது. ஹை ரொம்ப லோவா இறங்குனது பார்த்தீங்கன்னா, ரூ. 90 வரைக்கும் இறங்கி இருக்குது. கொஞ்சோண்டு ஹை 140 வரைக்கும் போயிருக்குது. இப்போ இந்த கிரீன் கேண்டில் சொன்னேன் பார்த்தீங்களா? ரூ. 100 to 130 க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை 140, லோ வந்து 90ன்னு. சேம் கான்செப்ட் இந்த கேண்டில் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இப்போ ரெட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. அப்போ நெக்ஸ்ட் வந்து ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது 130லேருந்து ரூ. 130 அந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 130 இருக்கும். ரெட் கேண்டிலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே டவுனில் தான் போகும். அப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டவுன் வந்திருக்கும், கொஞ்சம் மேலே அப்பு போய் 140 வரைக்கும் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ஆகி திருப்பியும் ப்ரைஸ் 100 ரீச் பண்ணியிருக்கும். அதுக்குன்னு 100ல் க்ளோஸ் ஆகாது. டேரெக்டாக கொஞ்சம் 90 ருபீஸ் பழைய ரேட் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் மேலே போய் திருப்பியும் பழைய ப்ரைஸ் 100லேயே க்ளோஸ் ஆகும். ஸோ கேண்டில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு மூவ் ஆகும் கேண்டில்ஸ். இதுலேயே வந்து நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. பேர் மட்டும் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதை சில பேர் எங்கர்ஃபில் கேண்டில்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து புல்லிஸ் கேண்டில், பேரிஸ் கேண்டில் இந்த இந்த டைப்பில் சொல்லுவாங்க. கேண்டில்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஜி கேண்டில் இருக்குது, அப்புறம் தொங்காச்சி, இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ் பேர் பார்த்தீங்கன்னாலே நிறைய இருக்கும். நான் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரியே சொல்கிறேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவில் சொல்ல வேண்டாம். இப்போ உங்களுக்கு கேண்டிலை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி லாஸ்ட் ஒன் டைம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேண்டில் வந்து ரூ. 100 ஓப்பன் ஆகுது, ரூ. 90 வரை கீழே இறங்குது, 110 வரைக்கும் போகுது, திருப்பி 105 வரைக்கும் கீழே இறங்குது, அப்படியே 130 வரைக்கும் மேலே போகுது. சரி, கொஞ்சம் கோணைய போயிடுச்சு. ஓப்பன் 90, 110, 105, 130, 140, 130 இப்படி க்ளோஸ் ஆகும். லாஸ்ட் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 100, கொஞ்சம் டவுன் ஆகுது, அதாவது ரூ. 90 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் ரூ. 110 வரைக்கும் மேலே போகுது, ரூ. 105 கீழே இறங்குது, அப்படியே 115, 120, 120லேருந்து 30, அப்புறம் 25, 40, 130ல் க்ளோஸ் ஆகுது. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 140 வரைக்கும் ஹை போயிருக்கு, ரூ. 90 வரைக்கும் லோ வந்திருக்குது. ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து ரூ. 100 ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 130ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது அப்படியே ஒரு பாக்ஸ் ஷேப்பு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். மேலே விக்கு வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஹை போனது 140, இருக்கிறதுலே லோ வந்தது 90, ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 100, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 130. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் கான்செப்ட் கேண்டிலை பொறுத்தளவுக்கு, க்ரீன் கேண்டிலாக இருந்தாலும் ரெட் கேண்டிலாக இருந்தாலும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. முதல்ல மெயினான ஒரு விஷயம் சொல்கிறேன். ட்ரேடிங்க்குன்னு ஒரு தனி நோட் அண்ட் பென் வச்சுக்கோங்க. இப்போ நான் ட்ராப் பண்ணுறது உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணுறதை வரைஞ்சாலும் சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நோட் அண்ட் பென் எடுத்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ், மொத்தம் 3 ட்ரெண்ட் இருக்குது. உங்களுக்கு நான் டைப் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் இருக்குது, டிஆர்என்டி, டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ், மொத்தம் இந்த மாதிரி 3 ட்ரெண்ட் இருக்குது. இங்கே உங்களுக்கு நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். இதை எப்படி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இமேஜ் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ட்ரெண்டுன்னு போட்டிருக்கேனா, இதுதான் சைட்வேஸ். வெயிட், நம்ம எடிட் பேஜ் போய்க்கலாம். ஓகே, இதில் மார்க் எடுத்துட்டு ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ சைட்வேஸ்ன்னு மேலே வந்து டைப் பண்ணியிருக்கேனா. சைட்வேஸ்ன்னு எதை சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட் இது வந்து ரியல் மார்க்கெட்டோட சார்ட்டு. இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கா. இந்த க்ரீன் கேண்டிலோட பிக் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு லைன் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக. அந்த லைனை பார்த்தா உங்களுக்கு தெரியும், மேலே டாப்லேயும் ஒரு லைனு, டவுன்லேயும் ஒரு லைனு, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது மார்க்கெட் நல்லா பாருங்கள், நான் எடுத்து அந்த ரெக்டாங்கிள்குள்ளேயே தான் மார்க்கெட் ரன் ஆயிருக்கு. ஸோ இது டச் பண்ணியிருக்கு, கீழே போயிருக்கு, கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கு, டச் பண்ணியிருக்கு, மேலே டச் பண்ணியிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே கீழே, அதாவது இது உள்ளே போகுது பார்த்தீங்களா. நான் எடுத்து அந்த ரெக்டாங்கிள்குள்ளேயே தான் மார்க்கெட் ரன் ஆகுது.
ஸோ இதை சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு இடத்துல ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து மேலே, இது கீழேன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன பண்ணணும்னா சைடு வேஸில் இந்த 2 லைன்குள்ளேயே தான் மார்க்கெட் ரன் ஆகும். இதை விட்டு வெளியே போகாது. அது பேர் தான் சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 ட்ரெண்ட் சொல்லியிருந்தேன். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடு வேஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து சைடு வேஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி அப் ட்ரெண்ட் இருக்குது. அப் ட்ரெண்ட் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் மார்க்கெட்டில் வந்து இதெல்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக. சப்பா எடுத்துக்காதீங்க, டக்கு டக்குன்னு போகிறேன்னு. வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக போகுது, அதனால தான் நான் போகிறேன். ஆனால் கண்டிப்பாக இதுக்குன்னு செப்பரேட் வீடியோ வரும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்டை பற்றி பார்க்கலாம். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் எது இருக்குன்னு பார்ப்போம். டவுன் ட்ரெண்ட் சேம் கான்செப்ட் தான் இதுக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் நடந்திருக்கும். டவுன் ட்ரெண்டு நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு அதையுமே அதே மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி லைன் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது மார்க்கெட் இங்கே மேலே டச் பண்ணி கீழே அந்த லைன் டச் பண்ணியிருக்கு, மேலே லைன் டச் பண்ணியிருக்கு, அப்படியே கீழே மேலே இந்த லைனுக்குள்ளேயே மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஒன்ஸ் இந்த லைனை பிரேக் பண்ண மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணி போயிடுச்சு. அதாவது இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை வந்து உடச்சக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ரக்சரை மாற்றிருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது டவுன் ட்ரெண்டை பற்றி பார்த்துருக்கோம். என்னால் ஃபுல்லாக கிளியராக நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எதனால நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் வந்து ட்ரேடிங்கில் எதெல்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான். கண்டிப்பாக செப்பரேட்டாக எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோ வரும். உங்களுக்கு அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அப்போ தான் எனக்குமே வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து அப் ட்ரெண்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி போது பாருங்க. வெயிட், நான் திருப்பி உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிடுறேன். இதையும் மார்க்கெட் ஓகே, அதே கான்செப்ட் தான். மார்க்கெட் பாருங்க, இங்கே டச் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு, கீழே டச் ஆகிருக்கு, மேலே கீழே டச்சு மேலே. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்டை மாற்றிருச்சு. சேம் கான்செப்ட் தான். அப் ட்ரெண்டுக்கு சேம் கான்செப்ட் தான், டவுன் ட்ரெண்டுக்கு சேம் கான்செப்ட் தான், சைடு வேஸ்க்கு சேம் கான்செப்ட் தான். இதில் வந்து முக்கியமாக நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் போகுதுன்னா ஒன்ஸ் அந்த அப் ட்ரெண்டை உடச்சக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிட்டு போயிடும். அதே டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா ஒன்ஸ் அந்த மார்க்கெட்டை வந்து உடச்சக்கப்புறம் மேலே ட்ரெண்டை மாற்றிட்டு போயிடும். சைடு வேஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரக்சர் மாறிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆயிரும். டவுன் ட்ரெண்டை ஸ்ட்ரக்சர் மாறிச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆயிரும். சைடு வேஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இப்படியே போயிட்டுருக்கும். இது வந்து மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். அதையுமே கண்டுபிடிக்கிறது உங்கள் வேலை தான். ஆனால் அதையுமே நீங்கள் நினச்சா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டை வந்து கணிக்க முடியாது, அது எப்படி போகுதுன்னே தெரிலன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கரெக்டான வேலை அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் எந்த மாதிரி சைடில் போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் என்ன மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுங்கிற அளவுக்கு உங்களால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ். தெரியுதா? சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபோட்டோ இருக்குது, வெயிட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, சேம் கான்செப்ட் தான். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் இருக்குல்ல, ஒரே சேம் கான்செப்ட் தான். இப்போ சைடு வேஸ்ன்னு சொன்னேன்ல, அதையே நீங்கள் வந்து மேலே இருக்கிற லைனை ரெசிடென்ஸ் லைன்னு சொல்லுவீங்க. அதாவது வெயிட், நான் ட்ரா பண்ணி காமிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்களா சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ்னு எழுதி இங்கே ஒரு ரெட் கலர் லைனும் கீழே ஒரு க்ரீன் கலர் லைன் இருக்கா, கீழே வந்து எக்ஸாம்பிளுக்கு ட்ரா பண்ணியிருப்பேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த லைனுக்குள்ளேயே போதா, இது வந்து சைடு வேஸ். கரெக்டாக அந்த சைடு வேஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லைன், அதாவது மேலே ஒரே இடத்த டச் பண்ணி வரும். இப்போ இங்கே ஒரு டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு டச், இங்கே பக்கத்தில் வந்திருக்கு, இங்கே பக்கத்தில் வந்திருக்கு. ஆனால் இந்த லைனை எதுவுமே பிரேக் பண்ணல. அப்படிங்கிறப்போ மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்துக்கணும். அது பேர் ரெசிடென்ஸ் லைன். அது பேர் தான் ரெசிடென்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கீழே பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான். க்ரீன் கலர் லைன் ஒரு கீழே வந்து சப்போர்ட் லைன்னு சொல்லுவாங்க. கீழேயுமே அதே மாதிரி தான். ஒரே லைனு டச் பண்ணியிருக்கோம், பக்கத்தில் வந்திருக்கும், பக்கத்தில் டச் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் பிரேக் பண்ணோடனே ஸ்ட்ரக்சர் மாறி போயிருக்கும். சேம் கான்செப்ட் தான். ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு கீழே எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே ரெட் லைன் வந்து ரெசிடென்ஸ் லைன், கீழே சப்போர்ட் லைன், உள்ளே அப்படியே மார்க்கெட் மூவ் ஆகுது பாருங்கள். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணிடும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க.
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெட் லைன் வந்து எப்பயுமே மேலே வரணும், அதுதான் ரெசிடென்ஸ். சப்போர்ட் லைன் எப்பயுமே கீழே இருக்கணும், அதுதான் சப்போர்ட் லைன். அதே மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, டவுன் ட்ரெண்டுக்கு சில பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சொல்லுவாங்க. அதாவது டாப் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, கீழே வந்து ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து. இப்போ இது அப் ட்ரெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போகுது. வெயிட் கேன்சல் பண்ணிக்கலாம் ட்ராயிங்கும். சேம் கான்செப்ட் தான். இப்படி அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணுவீங்க. இது சப்போர்ட்டாக இருக்கும், இது ரெசிடென்ஸாக இருக்கும். அதே டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வரைவீங்களா, இது சப்போர்ட்டாக இருக்கும், இது ரெசிடென்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக சொல்லி தருவேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, இருங்க காட்டிடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ஏரியா. லிக்விடிட்டினா இருக்கிறதுலே ட்ரேடிங்கில் லிக்விடிட்டி தான் இருக்கிறதுலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. நிறையா தமிழில் வந்து நிறைய வீடியோஸ் வந்திருக்கு ட்ரேடிங்க்குன்னு. ஆனால் யாருமே லிக்விடிட்டி பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருப்பாங்க, ஆனால் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. லிக்விடிட்டினா இப்படி வரும், அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பேர் லிக்விடிட்டின்னு சொல்ல மாட்டாங்க, வேற ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட சேனலில் மெயினாக பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை பற்றி சொல்லி தர போகிறோம். லிக்விடிட்டி தான் இருக்கிறதுலையே மார்க்கெட்டில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஃபஸ்ட் நான் லிக்விடிட்டியை எப்படி இது ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். சேம் ஃபோட்டோ தான். இப்போ நம்ம அதே ஃபோட்டோக்கு தான் திருப்பி போகிறோம். இந்த ஃபோட்டோவில் 1 மினிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ தான். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னோம்ல, மேலே வந்து ரெசிடென்ஸ் கீழே சப்போர்ட்னு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், கீழே சப்போர்ட்டை உடச்சி கொஞ்சம் கீழே போயிருக்கு பார்த்தீங்களா, அதை தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இப்படி ஒரு லைன் எடுப்பீங்க, மேலே டச் பண்ணி கீழே டச் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சடனாக அந்த லைனை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணிவிட்டு அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஓகே லைனை பிரேக் பண்ணிருச்சு, மார்க்கெட் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பாங்க, டார்கெட்டை இங்கே வைப்பாங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ட்ராப். இது பேர் தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கீழே வந்து எப்படின்னா மார்க்கெட் நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு அப்படியே எஸ்எல்லை தூக்கிட்டு திருப்பி மேலே போயிடும். இதை தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இந்த ஒரு சின்ன வீடியோவில் சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா லிக்விடிட்டியை கற்றுக்கணும்னா ரொம்ப லென்த்தான ஒரு வீடியோ தேவைப்படும். ஸோ நம்ம லிக்விடிட்டி இப்படி தான் வரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படின்னா இப்போ அதே மாதிரி இப்போ ரெசிடென்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மேலே டச் பண்ணுது, அப்படியே கொஞ்சம் லைனை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும், ஆனால் ஃபுல்லாக மேலே போகாது, திருப்பி லைனுக்குள்ளேயே வந்துடும். இந்த இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா, லைனை பிரேக் பண்ணியிருக்கு, கீழே போயிருக்கு, ஆனால் திருப்பி உள்ளே வந்துருச்சு. இதைத்தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டான வீடியோ வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப்னா இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபேர் வேல்யூ கேப்னா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கு. ஃபேர் வேல்யூ கேப்னா நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி கொடுத்துட்றேன். இதை கற்றுக்கணும், இதையுமே நீங்கள் கற்றுக்கணும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பேஜ் லோட் ஆகுது. எதனால் லோட் ஆகுதுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3-வே கேண்டில் ஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க. இதுவுமே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் தான் வரும். 3-வே கேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நான் ட்ரா பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டில், அப்புறம் இந்த ரெட் கேண்டில், அப்புறம் இந்த ஒரு ரெட் கேண்டில். நான் வரைஞ்ச அந்த ட்ராயிங்குள்ளே ஒரு 3 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 3-வே கேண்டில்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த க்ரீன் கேண்டிலோட இருக்கிறதுலே லோ போயிருக்கும் பார்த்தீங்களா, இந்த லோ நான் கேண்டில் ஸ்டிக் சொன்னேன்ல, க்ரீன் கேண்டிலோட இது வந்து ஓப்பனிங்காக இருக்கும், இது க்ளோசிங்காக இருக்கும், இது ஹையாக இருக்கும், இது இருக்கிறதுலே லோ. மேலே எப்பயுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோவை தான் பார்க்கணும். இப்போ லோ இருக்கா, இந்த லோவில் இருந்து நெக்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கா, இது பெரிய பாடி விட்டு கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இதுதான் இருக்கிறதுலே ஹை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங்கு, அதாவது இருக்கிறதுலே லோ வந்திருக்குல்ல, இந்த லோக்கும் மூணாவதாக வந்த கேண்டிலோட ஹையுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குது. இதை பேர் தான் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பில் மேக்ஸிமம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட லோலையும் இந்த கேண்டிலோட ஹைலையும் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சென்டரில் இருக்கிற கேண்டிலோட பாடியில் ஒரு பெரிய கேப் இருக்குது, அதான் ஃபேர் வேல்யூ கேப். நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸோட என்ட்ரன்ஸ், அதாவது சென்ட்ரு, இல்லைனா ஸ்டார்டிங் பாயிண்ட், இல்லை எண்டிங் பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செல் எடுக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பாக்ஸை இங்கே பாருங்கள், இங்கே டச் பண்ணியிருக்குது, டச் பண்ணணும் ரிஜெக்ஷன், மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸை வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே வச்சுட்டு டார்கெட்டை 1:2 வச்சுதுன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும்.
இதைத்தான் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. இதுவுமே செப்பரேட்டாக ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்ல முடியல, ஏன்னா ஏற்கனவே 20 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. செப்பரேட்டாக தனியாக வீடியோ வரும்போது கண்டிப்பாக நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்னு ஒன்று இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட். என்ட்ரி அண்ட் எக்ஸிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த சார்ட்லேயே காட்டுறேன். 1 minute. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கு, எங்கே இருக்குன்னு தெரியலையே, இங்கே தானே இருக்கும். வேறு நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. சாரி, இங்கே தான் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறேன் பாருங்க. என்ட்ரி எக்ஸிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல லாங் பொசிஷன் வைக்கிறோம். இதில் வந்து பொசிஷன்ஸ் உண்டு. இந்த இந்த இங்கே காட்டுற பாருங்க, இது வந்து லாங் பொசிஷன். செகண்ட் ஆகிறது வந்து ஷார்ட் பொசிஷன். இது வந்து நீங்கள் மேலே போகும்போது ட்ரேட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன், இது கீழே போகும்போது ட்ரேட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன். இப்போ நம்ம லாங் பொசிஷன் எடுத்துருக்கோமா, இப்போ லாங் பொசிஷன் எடுத்து இப்போ மார்க்கெட் நல்லா குன்னிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போது என்ட்ரி வந்து நம்ம இங்கே எடுக்கிறோம். இந்த க்ரீன் கேண்டில் ஓப்பனில் என்ட்ரி எடுக்கிறோம். டார்கெட்டை வந்து மேலே உள்ள தூரம் வைக்கிறோம். அந்த க்ரீன் கேண்டில் முடிஞ்ச இடத்துல எஸ்எல்லை வந்து கொஞ்சம் கீழே வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா ஆக்டிவ் ஆயிடுச்சு என்ட்ரி. இப்போ என்ட்ரி ஆக்டிவ் ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு. இப்போ என்ட்ரி எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ 1 செகண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராயிங் இந்த இருக்கு. இப்போ மார்க்கெட் இங்கே இப்படி ரன் ஆகிட்டு இருக்கா. ஸோ இப்படி ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் இந்த இடத்துல இது பேர் தோஜி கேண்டில். நான் சொன்னோம்ல ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் தோஜி கேண்டில்னு, இது பேர் தான் தோஜி கேண்டில்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் வரும்போது நிறைய பேர் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. அதாவது இந்த இடத்துல அந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, முடிஞ்ச இடத்துல என்ட்ரி பண்ணுவாங்க, அதுதான் என்ட்ரி. அதுக்கு கீழே கொஞ்சம் அந்த விக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. டார்கெட் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் வைப்பாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி இந்த லாங் பொசிஷன் எடுத்து வச்சுட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த லாங் பொசிஷனில் சென்டரில் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஒயிட் லைன் போயிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல, அதுதான் என்ட்ரி. அதாவது அந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆனோன்னா உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும். கீழே அந்த ரெட் லைன் க்ளோஸ் இருக்கா, அந்த லைனுக்கு லைட்டாக கீழே போனாலும் உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும், அதாவது லாஸ் ஆயிரும். அதே இது உள்ளே வந்துட்டு மேலே போய் உங்களோட இந்த க்ரீன் லைனில் தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் ஹிட் ஆயிரும். அது வந்து ப்ராஃபிட் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு சைன் மாதிரி. சேம் கான்செப்ட் தான் டவுன் ட்ரெண்டுக்கும். வெயிட் பண்ணி தான் காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு சேம் கான்செப்ட் தான் நான் அப்படியே காமிச்ச லைன். இப்போ நம்ம எடுத்த லாங் பொசிஷன், இப்போ ஷார்ட் பொசிஷன் போகலாம். ஷார்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கா. ஸோ தோஜி கேண்டில் எண்டிங்கில் வந்து ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. அந்த இடத்துல என்ட்ரி வச்சுட்டு இருக்கிறதுலையே கேண்டில் எவ்வளோ தூரம் மேலே இருக்கோ அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டை 1:2 இல்லைனா அவங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $80. $80ன்னு பார்த்தீங்கன்னா தெரில இந்தியன் கரன்சியில் எவ்வளோ வரும்னு. இப்போ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு வந்து என்ட்ரி எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே மார்க்கெட் ரொம்ப ஹையாக மேலே போனதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எப்போ கீழே வருங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்து எஸ்எல் இந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணுவோம். இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து கேட்குறதுக்கு ஈஸியாக சுலபமாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுலையே ஒரு கஷ்டமான விஷயம்னா இதுதான். ஏன்னா இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலுமே எக்ஸலை ஹிட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போக முடியாது. கண்டிப்பாக டார்கெட் ஹிட் ஆகிட்டு தான் வெளியே வருவீங்க. அதுக்குமே செப்பரேட்டான ஒரு வீடியோ வரும். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஓகே, ஓ இதில் தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இங்கே தான் ட்ராப் பண்ணியிருந்தேன், எங்கேயா காணோம். இங்கே தான் டைப் பண்ணி வச்சுருந்தேன், எங்கே போகுதுன்னு தெரியலையா. ஸோ கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டிடுறேன். லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், MANAGEMEN, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். இருங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன்.
இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அது வந்து லாஸ் ஆகுது. சாரி, லாஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க, ப்ராஃபிட் ஆகுது. செகண்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுவுமே ப்ராஃபிட் ஆகுது. தேர்டு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா ட்ரேடை நீங்கள் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடணும். நெக்ஸ்ட் டே தான் வந்து ட்ரேட் எடுக்கணும். அதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா மொத்தத்தில் அவங்க டேவே க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியமாக இருக்கும். கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்னோடலாம் டார்கெட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் எடுக்கணும். 3 ட்ரேடில் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகுது, 2வது ட்ரேட் லாஸ் ஆகுது, 3வது ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா ஓகே 2 லாஸ் 1 ப்ராஃபிட். எப்படி இருந்தாலும் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். அப்படிங்கிறப்போ நான் ட்ரேடை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு நான் அடுத்த நாள் தான் ட்ரேட் எடுப்பேன். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், 2 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸை ஈக்குவல் பண்ணுறதுக்கு 4th ட்ரேட் ஒரு ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்லிடுச்சுனாலே நம்ம அங்கே ஃபுல்லாகவே நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக ஜீரோ பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல டிசிப்ளினாக இல்லை, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது நம்ம கண்ட்ரோல்லே இல்லைங்கிற மாதிரி. அதே இப்போ எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு ட்ரேட் ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா நான் 3வது ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு 2 ட்ரேட் ஏற்கனவே ப்ராஃபிட் ஆயிடுச்சு. என் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் எடுக்கணும். ஒரு ட்ரேட் லாஸ் ஆகி 2 ட்ரேட் ப்ராஃபிட்னா ஓகே. அதே 2 ட்ரேட் தொடர்ந்து ப்ராஃபிட் எடுத்தனாலும் ஓகே. நான் அதோட ட்ரைவை முடிச்சுக்குவேன், 3வது ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ட்ரேடை நான் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுத்த நாள் 2 ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா எனக்கு இன்னும் 2 ட்ரேடுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நேற்று எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடை இன்னைக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் சொல்லியதுன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேட் லாஸ், தேர்ட் ட்ரேட் ப்ராஃபிட். 3 ட்ரேட் ஆயிடுச்சா ஒரு நாளைக்கு. அதே ஒரு நாளைக்கு தொடர்ந்து 2 ட்ரேடுமே ப்ராஃபிட் ஆச்சுன்னா 3வது ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். அதை அடுத்த நாள் நான் போஸ்ட்போன் பண்ணிடுவேன். ரிஸ்க் மேனேஜர் பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொன்னது தான். இது பெருசாக எப்படி சொல்கிறது, இதுக்குன்னு தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். நானும் இன்னொன்று சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும், கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பாருங்கள் ஒரு 30 மினிட்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு, ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் வந்துருச்சு. வாய்ஸ் வந்து கொஞ்சம் திக்கி திக்கி பேசின மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லித்தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களை அதுக்கும் ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியும். ட்ரேடிங் சார்ட்டை பார்த்தாலே நீங்கள் தன்னால் அனலைஸ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு என்னால் உங்களை ட்ரைன் பண்ண முடியும். ஸோ வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா நான் பண்ண தப்பு, நான் பண்ண மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்போ தான் என்னால் அதை சேஞ்ச் பண்ணி கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் கேட்குறேன். ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் தான் முடிஞ்சுது. வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக என்ன வீடியோவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். அதாவது பார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பார்ட்டாக சொல்லித்தர போகிறேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கேண்டில்ஸ் இருக்குது, 10 20 அதுக்கு மேலேயே நிறையா இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் நமக்கு எப்பயுமே நல்லது. எதனால் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தேன், கடைசியில் ஏதோ வளரிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ கைஸ், பை.